ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முருகரை பற்றி. முருகருடைய வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகருடைய உகந்த நாள் எது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயோரத்தில் நம்ம வழிபாடுறது ரொம்ப ஒரு விசேஷமானது. செவ்வாய்க்கிழமை வழிபாடுறது மொத்தம் 3 டைமிங். காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த மாதிரி டைமிங்ஸில் நம்ம வழிபாடுறது ரொம்ப நல்லது. அதில் 2 வகையான தீப வழிபாடு இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் வழிபாடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு தீபம் வழிபாடு. இந்த 2 தீபத்துக்கான வழிபாடுடைய ஃபுல் இதை நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம வெற்றிலை தீபம் வழிபாடை பார்க்கலாம். வெற்றிலை தீபம் வழிபாடு உங்கள் யாருக்காவது வேண்டுதல் இருக்குது, இந்த வேண்டுதலை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வெற்றிலையில் இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு அந்த தீபத்தில் போட்டுட்டு 6 வெற்றிலை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம், மஞ்சள் சாதாரணமாக வைக்கக்கூடாது, மஞ்சளில் சந்தனம் கலந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. வச்சுட்டு 6 வெற்றிலையிலையும் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6 விளக்கு வைக்கலாம், அல்லது ஒரு விளக்கு நீங்கள் நடுவில் கூட வைக்கலாம். ஒரு சில பேர் கேட்பாங்க 6 அகல் விளக்கு வைக்கணுமா, இல்லை ஒரு அகல் விளக்கு வச்சா போதுமான். அது உங்களுடைய இது பொறுத்து தான். 6 அகல் விளக்கு வச்சாலும் சரி, இல்லை ஒரு அகல் விளக்கு வச்சாலும் சரி, நீங்கள் அதில் காம்பை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இப்படி போட்டுருங்க. அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாமி ரூமில் இந்த மாதிரி முருகருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஓம் போட்டு கோலம் போட்டு வச்சு ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே நான் முருகரை ப்ளேஸ் பண்ணி பூ அலங்காரம் பண்ணி வேண்டுவேன். இது நீங்கள் ஒரு 11 வாரம் பண்ணி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம முருகரை நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு முன்னாடி, அவரை அழைக்கிறதுக்கு முன்னாடி வாசப்படியில் நம்ம வாசலில் வீட்டுக்கு வெளியில் இருக்க முன் வாசலில் மஞ்சள், சந்தனம், பச்சை கற்பூரம் போட்டு முன் வாசலில் நல்லா மஞ்சள் பூரா அலங்கரித்து அதில் நீங்கள் குங்குமம் இட்டு ஒரு பாதம் மாதிரி வரைஞ்சி வைங்க. முருகர் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இது. அந்த பச்சை கற்பூரம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். இது இப்போ நம்ம பார்க்க போகிறது தோரம் பருப்பு தீபம். நிறைய நவதானியம் இருக்குது, நிறைய பருப்புகள் வகைகள் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப ஒரு உகந்த பருப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு. சாமிக்கு எக்ஸ்பெஷலி இந்த மாதிரி விளக்கு வைக்கிறவங்க, இந்த காமாட்சி விளக்கு வைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே அரிசி போட்டு தோரம் பருப்பு, மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வச்சு கூட அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி காமாட்சி விளக்கில் பண்ணுவாங்க. அதனால தோரம் பருப்பில் அவ்வளோ ஒரு நல்ல விசேஷமான விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோரம் பருப்பு தீபம் எப்படி போடணும்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு அதில் போட்டுட்டு 2 அகல் விளக்கு இருந்தால் போதும். 2 அகல் விளக்கை சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஊற்றி ரெட்டு கலர் திரி போடணும். சிகப்பு திரி போட்டால் அது ரொம்ப ஒரு விசேஷமானது. ஏன் இந்த சிகப்பு திரி போட்டு இந்த நெய் ஊற்றி தீபம் வழிபாடு பண்ணுறாங்கன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணம் தடை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய் ஓரம் வழிபாடு பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் திருமணம் உங்களுக்கு கைகூடும். இந்த மாதிரி பருப்பு தீபத்தில் இப்படி ஒரு விசேஷமான இது இருக்குது. நீங்கள் பருப்பு தீபத்தில் 2 அகல் விளக்கு, சிகப்பு திரி, நெய் ஊற்றி நீங்கள் இதை செய்யணும். அதே மாதிரி நீங்கள் முருகருக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் வீட்டில் சிம்பிளாக ஏதாச்சும் ஸ்வீட்டில் ஏதாவது பண்ணி வைக்கலாம். இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நீங்கள் ப்ரே பண்ணலாம். முருகர் வேல் வச்சுருக்கவங்க, முருகர் விக்கிரகம் வச்சுருக்கவங்க அதுக்கு பால் அபிஷேகம், தண்ணி, பால், தேன், விபூதி அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி நீங்கள் திருநீர் அபிஷேகம் செய்வது விசேஷமானது. இதே மாதிரி அப்டேட்ஸ், ஆன்மீகம் தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.